என்னது இபி பில் ஹைக் ஆனது பத்தி இபிஎஸ் பேசுறாரா? வேடிக்கையா இருக்கு. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மின் கட்டண உயர்வு 62% மின் கட்டண உயர்வு. எடப்பாடி சார், இன்னைக்கு மின் கட்டணம் உயர்ந்திருக்குன்னா அதுக்கு முழு முதல் காரணம் நீங்க தான். டெல்லிக்கு பயந்து உங்க நாக்காளிய தக்க வச்சுக்கிறதுக்காக தமிழ்நாட்டு மக்களை அடகு வச்ச அடிமை அரசியல் செஞ்ச நீங்க இன்னைக்கு பாடம் எடுக்கிறீங்களா? மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கடைசி வரைக்கும் எதிர்த்த ஒரு திட்டம் உதய். மத்திய அரசோட இந்த திட்டத்துல சேர்ந்தா மின் கட்டணத்தை அடிக்கடி உயர்த்த வேண்டி வரும், அது மக்களுக்கு பாதிப்புன்னு அவங்க உறுதியா இருந்தாங்க. இந்த திட்டம் தமிழக அரசுக்கும் தமிழக மக்களுக்கும் பாதிப்பையே ஏற்படுத்தும். ஆனா அவங்க மறைவுக்கு பின்னாடி பதவியை காப்பாத்திக்க நீங்க செஞ்சது என்ன? 2017 அதே உதய் திட்டத்துல கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டின் மின்சார உரிமையை டெல்லி கிட்ட கொடுத்து அடகு வச்சது நீங்க தானே. வாங்க டேட்டாவோட பேசலாம். உங்க ஆட்சியில 2011 இருந்து 2021 வரைக்கும் மின் கட்டணம் எவ்வளவு உயர்ந்துச்சு தெரியுமா? 37% இருந்து 100% வரைக்கும் மின் கட்டணத்தை உயர்த்தி மக்களை வாட்டி வதக்குனது உங்க அதிமுக அரசு. ஆனா இன்னைக்கு திமுக அரசு ஏன் உயர்த்த வேண்டிய சூழல்? உதய் திட்டத்துல நீங்க போட்ட கையெழுத்துப்படி வருஷா வருஷம் மின் கட்டணத்தை சீரமைக்கணும்னு மத்திய அரசு கொடுக்கிற நெருக்குதல் தான் காரணம். நீங்க போட்ட முடிச்சை அவுக்கத்தான் எங்க முதல்வர் போராடிட்டு இருக்காரு. ஆனா ஒரு வித்தியாசம், நீங்க விலையை மட்டும் ஏத்துனீங்க. எங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மின் கட்டணம் ஏறினாலும் 100 யூனிட் இலவச மின்சாரத்தை தொடர்ந்து கொடுக்கறது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கு 50,000 புதிய மின் இணைப்புகளை வழங்கி சாதனை படைச்சிருக்காரு. மத்திய அரசு நெருக்கடியால மின்சார வாரியத்தோட கடன் சுமை 1 லட்சம் கோடியை தாண்டினப்போ அதை சீரமைக்க நீங்க என்ன செஞ்சீங்க? டம்மி முதலமைச்சரா டெல்லி சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு இப்ப வந்து மக்கள் மேல அக்கறை இருக்க மாதிரி நடிக்கிறீங்க. தமிழ்நாட்டு மக்களை பணையம் வச்சது நீங்க, அதை மீட்டு எடுக்கிறது எங்க திராவிட மாடல். உங்க பொய் வேஷம் இங்கே கலைஞ்சு போச்சு எடப்பாடி சார். ஏன்னா இது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி.